டியூஸ்டே மார்னிங் ஸ்கூல் லீவ்லாம் முடிஞ்சு பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. சஷுக்கு மட்டும் ஸ்கூல் இருக்கு, ஹஸ்பண்ட்க்கு லீவ் தான். முன்னாடி நாளே ராஜ்மா ஊற வச்சிருந்தேன். ராஜ்மா கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கர்ல ஒரு 9 விசில் பக்கம் விட்டு எடுத்துக்கிட்டேன். அடுத்து தக்காளியை பிளான்ச் பண்றதுக்கு வேக வச்சுட்டேன். இந்த பக்கம் பருப்பு வெந்ததுக்கு அப்புறமா ஒன்னும் பாதியா இந்த மாதிரி மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த பக்கம் ஜீரா ரைஸ்க்கும் தாளிச்சு விட்டுட்டேன். கிரேவிக்கு 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் தக்காளி சூடு ஆறிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டேன். மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா ஸ்மூதா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுப்புல கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்க தக்காளி சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ராஜ்மால உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி நெய் சேர்த்து இறக்கணும்னா சூப்பரா ரெடி ஆயிடும். தேங்க்யூ.